பரிசுத்த நாமங்கள் சோதனைகளை எடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில இந்த சமுத்திர கடலுடைய நல்ல சாய்க்கத்தை சோத்திரம் ஆண்டவரே. நேற்று ராத்திரி படுக்கைக்கு போன இன்றைய காலை கடலத்தில் ஒரு மறித்து வரும் பொழுது எங்களுக்கு ஜீவன சுகத்தை விளத்தி கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளை கருவத்திற்காக சோத்திரம் ஐயா. உங்களுடைய கிருபை சற்று பிள்ளைகளுக்கு உனக்கு ஒன்றும் இல்லாமல் வரும் ஆண்டவரே. 26ஆம் தேதிகளை கொண்டு வந்து காட்சி மனமகிழ்ச்சிகளை கொண்டு வந்து காட்சி சோத்திரம் ஒரு வேண்டியதான பிள்ளைகளை கொண்டு வரோம். ஆறுகளும் முடிவுகளும் அவருடைய தேவ பிரச்சனை காணப்படும்படியாக கர்த்தாவே கிருபை முடிவுபடுகிறோம் ஐயா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் மீறுதல் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எங்களை விட்டு மாற்றி மன்னித்து நீரும் நாமத்தை மயப்படும்படியாக கர்த்தாவே கிருபை முடிவுபடுகிறோம் ஐயா. தூரத்து வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வரோம், பக்கத்து வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வரோம், வியாதி இருக்கிற பிள்ளைகளுக்காக கொண்டு வரோம், சோதனை இருக்கிற பிள்ளைகளுக்காக கொண்டு வரோம், அண்டு போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வரோம், படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் உணர்த்தும் ஆண்டவரே. கொரோனா நாளில் ஆண்டு வேதனை சஞ்சலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டு வேதனை இருக்காங்க ஐயா, சஞ்சலத்தில் இருக்காங்க ஆண்டவரு. அவங்களை எல்லாம் விடுவித்து கொண்டு வர முடியாது. ஆடைக்கு போவார்கள் சொன்ன பொழுது அந்த மகிழ்ச்சியான சங்கீதன ஜாவி சொல்லுகிறத போல ஒவ்வொருத்தருமா ஆடைக்கு ஓடி வர முடியாது. கர்த்தாவே திருவர முடிவப்படுகிறோம் ஐயா. எல்லா கட்டல் உடையும் தடைகள் உடையும் நாமத்தை மயப்படுத்தும் பிள்ளைகளை கொண்டு வரும் ஐயா. சகல தடைகளை உடைத்து தேவ நாமத்தை மயப்பட முடிவப்பட்டவரும் காத்துக் கொள்ளும். ஏசி நாமத்தால் கண்டு வருவோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நிகரே இல்லாத சர்வேச திங்களும் ஒளி பிரகாசம். பழைய பாட்டு. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட யேசுநாதா பதினாயிரம் போதா. துதி பாடிட யேசுநாதா பதினாயிரம் போதா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. உங்களுக்கே தம்மை மறித்தோரே
சிங்கார மாளிகையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, பழைய பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடணும். சிங்கார மாளிகையில் பாட்டு புக்கு இருக்கிறவங்க எடுத்துங்க. நம்ம போய் சேர்ந்து போய் சேர போற இடம் சிங்கார மாளிகை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானம் எடுத்து அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைங்க நமக்காக ஒரு இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டு 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நம்ம கைவேலை இல்லாத ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நம்ம போக போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார ஆனந்தம் பாடி கண்டரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி உயரப்பட்டவர் இது பாடுவார்,
Thank you.
கிருபைக்கு உட்பட்டிருப்போமானால் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள முடியாது. கை வைத்துவோம். கை வச்சல் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளுவோம். உலகத்தில் இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. உடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ள வேணும். உலகத்தில் இருக்கிற சபைகள் காரியங்களை பார்த்தீங்கன்னாக்க பாவங்களினால் அக்கிரமங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாளில் உடைய கிருபையில நிலைத்திருப்போமானால் கர்த்தராகிய ரகசிய வருகையில நம்ம எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி பாட்டை பாடணும், சரணத்துல பாடணும். பார்த்தீங்களா? அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாம நடக்கின்றது. நடந்துட்டு இருக்கே, என்ன நடக்க போகுது தெரியல. ஒன்று மட்டும் நிச்சயம், அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பரிசுத்தவான்கள் அவரோடு கூட போக போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுமா? கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் கண்டடைந்தோம் கிருபை சோதனை கடந்து வந்தோம் எங்கள் கிருபை பெற
அல்லேலூயா. முக்கியமான பிடிக்காத ஒரு பிரசங்கம் இன்னைக்கு மதிக்கெட்டவர். மதிக்கெட்டவர்கள் 7 பேர். இந்த மதிக்கெட்டவர்கள் 7 பேர் யார் என்று பார்க்க வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொருத்தருமாக நாம் எப்படிப்பட்டவங்க என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். போலீஸ் பீப்புள். ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:1. கலாத்தியர் 3:1. கலாத்தியர் 3:1. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஆமென். அல்லேலூயா. புத்தியில்லாத கலாத்தியரே, புத்தியில்லாத கலாத்தியரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் இருதயத்தை மயக்கினவன் யார்? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணும். நம்ம இருதயத்தை மயக்குகிறதான ஜனங்கள், ஊழியக்காரங்க, விசுவாசிங்க தோழர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அவர்களுடைய வார்த்தையினாலே அநேகர் என்ன பண்ண கீழே விழுந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஒழுங்கு கிரமம் கிடையாது. அவங்களுக்கு சரியான பாதை கிடையாது. அவங்க இஷ்டம் போல இஷ்டம் போல வரலான்னு நிலை இருக்காங்க. ஒரு கிரமம் இல்லை. கிரமம் இல்லாம அக்கிரமத்தில் நடக்கிறான ஜனங்கள் இருக்காங்க. ஆகவேதான் அப்படி கலாத்திய சபை நடந்தபடினாலே பவுல் சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. புத்தியில்லாத கலாத்தியரே, போகத்தக்கதாக. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேணும். நீங்க வெளியில போனீங்கன்னாக்க, அது கடை வீதிக்கு போனாங்க, அங்கங்க ஒவ்வொரு அட்ராக்ஷன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாரியும் அட்ராக்ஷன் வச்சிருக்காங்க. பாக்குற போதெல்லாம் அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அப்படி எல்லாம் இது பண்ண வேணும். சின்ன பிள்ளைங்க பார்த்தா கூட அது பாப்பா அதை வாங்கணும், டாடி அதை வாங்கணும். இப்படியான நிலையில தான் இன்னைக்கு ஜனங்க சின்ன பிள்ளைங்களை கூட அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகவே உங்களுக்கு மயக்கினவன் யார்? பிசாசு. அல்லேலூயா. இப்போ சப்ஜெக்டுக்கு வரலாம். வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 14:1-2-3. சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். வாசிங்க. அவன் தன்னை கெடுத்து. ஆமென். அல்லேலூயா. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் சொல்லுகிறான். மதிகெட்டதான ஜனத்தினுடைய மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பக்திக்கான வழியில வர்றதுக்கு இன்னைக்கு அநேகருக்கு இடம் கிடையாது, இஷ்டம் கிடையாது. அவங்க இருதயத்தில் எல்லாம் நிறைந்திருக்கிறதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். உலகத்துல என்னென்ன இருக்கு அத்தனை அவங்க இருதயத்தில் நிறைஞ்சு கிடக்குது. ஓடி வர்றாங்க, தேவ சமூகத்தில் ஓடி வரணும்னு வர்றாங்க. பாஞ்சுள்ள பிள்ளைங்க ஏன் தெரியுமா? ஆண்டோட சமூகத்தில் 4 வார்த்தையை கேட்கலாம், நல்ல வசனத்தை கேட்கலாம், நல்ல பாட்டை கேட்கலாம். நம்ம சந்தோஷப்படணும். அப்ப வேதனையில சஞ்சலத்தில் இருக்கிறோமே, எப்படியா சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணுமே என்று சொல்லி தெய்வீக சந்தோஷத்தை ஓடி வருகிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் தேவ சந்தோஷத்தை தவிர்த்தவர்களாக ஒரு மதிகெட்டதான ஜனங்களின் நம்ம மத்தியில் இருக்காங்க. சொல்லுவோமா? இந்த மதிகெட்ட ஜனங்கள் மத்தியில் இருக்கிறபடினால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகி நாம தேவ சமூகத்தில் உண்மையா இருக்கிறோம்னு கேட்டனாக்க தேவ ஞானம் வழங்கும். அல்லேலூயா. தேவ ஞானம் வழங்கும். தேவ ஞானம் வழங்க வேண்டும். எங்க தேவ ஞானம் வழங்கும்? வாசிக்கலாம். எபேசியர் இருக்கும். மூணாம் அதிகாரம் 9-10. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள தலைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவன் இல்லை என்று மதியிட்டவன் சொல்லுகிறான். தேவனுடைய சித்தத்தை செய்ய அவன் சந்தோஷமா ஓடுகிறான். தேவனுக்கு செய்ய வேண்டியதான ஊழியர்களை செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தேவ ஞானம் எங்கே வெளிப்படுகிறது? கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சபையிலே. அல்லேலூயா. கர்த்தருடைய சபையை நாடி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, ஆண்டோட ஞானம் வெளிப்படுகிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 10:24 எபிரேயர் 10:24 மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படியாக ஒருவரை ஒருவர் கவனித்து நல்லா கவனிங்க. அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படியாக தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு கொடுப்பதிலே கஞ்சத்தனம் பண்றான் மதிகெட்டவன். அவன் என்ன பண்றான்? அது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு டாக்டர் கொடுப்பான். லட்சக்கணக்கில் டாக்டர் கொடுக்கறதும் அது பண்ணுவான். ஆயிரக்கணக்கில் டாக்டர் கொடுப்பான். அவன் யாரு? மதிகெட்டவன். சொல்லுங்க, யாரு? மதிகெட்டவன். ஆண்டவர் தர மாட்டான், ஆண்டுடைய காரியங்கள் இது பண்ண மாட்டான், முன்னால் வர மாட்டான். அவனுடைய காரியத்தை சேர்த்துட்டு இருப்பான். ஆனா அதனுடைய காரியம் எல்லாம் எப்படி நடக்குது என்று கேட்டால் மதிகெட்டவனா இருக்கிறபடினால ஆண்டுடைய காரியத்தில் தளப்பட மாட்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய காரியத்தில் தளப்போடுற பொழுது என்ன பண்றது? ஒரு வசனத்தை பார்த்தீங்களா? யாத்திராகமா லேவியராகமா 10:16-17. லேவியராகமா 10:16-17. பாவ நிவாரண பலியை கொடுத்தாரு. பாருங்க 16-17 நீங்க வாசிக்கலாம். அது என்ன பண்ணாக்க, மோசே வந்து பார்க்கிற பாவ நிவாரண பலியை பார்க்கிற பொழுது அவங்களுடைய ஆரோடைய குமாரர்களை நெருப்படி தூக்கி போட்டுடுறாங்க. ஆனா அந்த பாவ நிவாரண பலியை யார் புசிக்க வேணும்? ஆரோரின் குமாரர்கள் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. 16 வாசிக்குமா? 16 தேடி பார்த்தா கோபம் உண்டு. சபையின் அக்கிரமத்தை சுமந்தி தீர்ப்பதற்கு ஆமென். அல்லேலூயா. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு இந்த காணிக்கை யார்தான் கொடுக்கப்படுகிறது? சொல்லுங்க. ஆசாரியனுக்கு, ஊழியக்காரனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்ன? சாபம். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்ன? சாபம். அந்த சாபத்தை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போடுற பொழுது அது ஆசீர்வாதம். 17 வாசிங்க. 17 நல்லா வாசிக்குமா? பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமல் போனது என்ன? ஏன் தெரியுமா? அது மகா பரிசுத்தமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? சபையின் அக்கிரமத்தை நல்ல கவனிக்கணும். சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சன்னதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு. பாத்தீங்களா? அப்போ அந்த பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கொடுத்தான அந்த காணிக்கையை, அந்த மாம்சத்தை அவங்க ஆரோடைய குமார் என்ன பண்ண 2 பேரும்
ருசிக்காம நெருப்புல தூக்கி போட்டாங்க. அப்ப அது என்ன, அது ஜனங்களுடைய பாவம் எப்படி ரட்சிக்கப்படும், பாவத்துக்கு எப்படி மீட்கப்படுவாங்க? அல்ல, நீங்க வீட்டுல உட்காந்து வாட்சி பாருங்க. ஆகவே இந்த கொடுக்கிற காணிக்கை தசமபாகம் என்று சொல்லுகிறது. நம்ம அவன் கொடுக்கிற ஓனர் கொடுக்குறான், முதலாளி கொடுக்குறான், யார் யாரும் கொடுக்குறாங்க. அந்த பணம் எப்படி வந்து நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் சமூகத்தில் அது வருகிற பொழுது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கணும். அந்த வசனத்தை புரியல சிலருக்கு அல்ல சொல்ல மாட்டாங்க, ஆமென் சொல்ல மாட்டாங்க. வாசிக்கிறோம் 17. ஆமென். இதை யார் செய்யணும்? ஆசாரியன், ஊழியக்காரன். அவன் காரியம் செய்ய பொழுதுதான் எனக்கு என்ன பண்ணும், பாவ நிவர்த்தி உண்டாகிறது. அல்லேலூயா. எனக்கு பாவ நிவர்த்தி உண்டாக வேணுமானா என்னுடைய காணிக்கை எங்க போடணும்? பலிபீடத்துல. அல்லேலூயா. பலிபீடத்துல போடுகிற பொழுது அது என்ன நடக்குது? பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் அதை நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேணும். நம்முடைய என்ன பண்ணிட்டு ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறதான நிலையில ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மை ஞானவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அது 3 யோவான் 2 யோவான் 8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படியே மனம் சொல்லுவான், இது பெண்ணு பேசுவான், சாடி சொல்லுவான், இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி என்ன நம்ம உங்களை கெடுக்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. அவங்க நம்ம பரிசுத்தமான வழியில போகணும்னு நினைப்போம். அப்படி போகணும்னு நினைக்கிறதான வேலையில அவங்க என்ன பண்றாங்க? அவங்க மெயின்ட கெடுப்பாங்க. ஆனா அவசியம் யாருக்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க ஒதுக்கி போவாங்க. அவங்க முகம் சரியா இருக்காது, அவங்க பார்த்து சரியா இருக்காது, உண்மையா இருக்காது, பரிசுத்தமா இருக்காது. அவங்களுக்கு பேச்சே எப்படி இருக்குனாங்க மற்றவங்களை இடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. தேவன் இல்லை என்று யார் சொல்றது? மதிகெட்டவன். மதிகெட்டவனாக இருந்தால் என்ன பண்ண? மற்றவர்களுக்கு கெடுக்க பார்ப்பான். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? மதிகெட்டவங்க, தேவனுடைய சித்தம் செய்யாதவங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வசனம் நல்லா வாசிங்க. 2 யோவான் 8:1-8. 2 யோவான் 1:8. சீக்கிரம் டைம் ஆகுது. இப்பதான் வாசிக்கலாமா? ஐயோ 2 யோவான் 8மா. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி பண்ண ஒவ்வொரு காரியம் பேசி இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நித்திய ஜீவனை இழந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவனை இழந்து போயிட்டு என்ன பண்றாங்க? அவங்களும் மேல வர்றதில்லை, அவனோட சேர்ந்தவனையும் மேல வர்றது கிடையாது. அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 1:28. ரோமர் 1:28. சீக்கிரமா. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவருக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை என்னது கொடுக்கிறாரு? அவன் கேடான சிந்தை. ஏன்னா அவங்க முட்டாளா இருக்கிறபடினால தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் என்று சொல்லுகிறான். தேவனை கொடுக்க வேண்டாம் என்று மதிகெட்டவன் அப்படி சொல்லுகிறான். தேவனுடைய ஆளுக்கு போக வேண்டும் என்று மதிகெட்டவன் அப்படி சொல்லுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம இடர பண்ணுகிறவன் அவன் யாரு? முட்டாள். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை பாருங்க. தாவீதுடைய வாஞ்ச என்னமா இருக்குது பாருங்க. தாவீது அப்படியே 122 சங்கீதம் 1வது வசனம். இது அப்படியே இருக்கு. இந்த வசனத்தை அப்படியே வைங்க. இது முக்கியமானது.
சங்கீதம் 122:1. ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு எப்படி இருந்தது? மனமகிழ்ச்சியா இருந்து. வாசிங்கம்மா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியா இருந்தேன். என் மனமகிழ்ச்சியா இருந்து சொல்லுமா. என்னங்க தாவீதுடைய வாஞ்செல்லாம் என்ன பாருங்க. உண்மையாக தேவ சமூகத்தில் நம்ம உண்மை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு அனைவரும் எப்படி கிடையாது. எனக்கு 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 அது கடைசியில் வரும்போது எனக்கு அது கடைசியில் என்னாச்சு? எங்க வீட்டில் காணாம எங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் என்ன ஆகிப்போச்சு? ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் ஆகிருக்கிறாங்க. அவங்க இது பண்றாங்க. இப்போ ஏன் நீங்க வந்துருக்கீங்க? நாங்கள் கொஞ்சம் பணமெல்லாம் புரட்ட வேண்டியிருக்கு. அது புரட்டிட்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் சொல்லுகிறான். அல்ல இப்போ 3 நாள் மேலே வச்சு இந்த பத்திரத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் வாசிக்குமா? ரோமர் வாசிங்க. இதுதான் பெய்யும் சொன்னேன். ரோமர் 1:28. மனதில்லாதிருந்தபடியால் தகாதவர்களை தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேணும். உன்னுடைய கூட்டாய்மை யாரோட? உன்னுடைய ஐக்கியம் யாரோட? இந்த ஐக்கியம் யாரோட? உன்னோட சம்பந்தம் யாரோட? ஆண்டோட பிள்ளைகளோடு இருக்க வேணும். ஆண்டோட பிள்ளைகளோடு இருக்குமானால் உனக்கு என்ன பண்ணுவாங்க? எங்கேச்சு பண்ணுவாங்க, உன்னை உற்சாகப்படுத்துவாங்க, பாட்டு பாடுவாங்க, உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உன்னை நல்ல வழியில் நடத்துவாங்க. அனந்த ஞானம் எங்கே வெளிப்படுது? அனந்த ஞானம் எங்கே வெளிப்படுது? சபையின் மூலமா. சொல்லுமா. அடுத்த வாசிங்க 29 வாசிங்க. ரோமர் 1:28 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்துறாரு. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார். கீழ்ப்படியானதுனால, ஆண்டோட சமூகத்தில் வராதபடினால, ஆண்டவர் செய்ய வேண்டிய கருத்தை செய்யாதபடினால, ஆண்டுடைய வழிக்கு நம்ம மறுக்கிறபடினால என்ன நடந்தது கேட்டாங்க? கேடான சிந்தைக்கு யார் ஒப்பு கொடுக்கிறது? கர்த்தரே ஒப்பு கொடுக்கிறார். வாசிங்க, மன பண்ண வாசிங்க. அநியாயத்தினாலும் எரித்தனத்தினாலும் அப்ப பாருங்க, இவ்வளவு காரியம் வருது. ஆலயத்துக்கு வராம இருக்கிற பொழுது, ஆலயத்தை விட்டு ஒதுங்குற பொழுது அவனுக்குள்ள துன்மார்க்கமான காரியம் வருகிறது. அவனுடைய முகமே சரியா இருக்காது. அந்த அம்மா பார்த்தோட ஒரு மாதிரி திரும்பிட்டு போவான். அந்த பொண்ணை பார்த்தா அப்படி திரும்பிட்டு போவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லை. ஆமென் சொல்ல பண்றீங்களா? அல்லேலூயா. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அவங்களுடைய நடக்கையை பார்த்தாலே தெரியும். நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், அங்க பைபிளை வாசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், அங்க டிவி வேற எந்த போட்டு இதை பார்த்துட்டு இருப்பாங்க, செல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், அவங்க வேற கீழே குஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டாங்க 28 அது வசனம் வாசிங்க. தேவனை அறியும் அறிவை அவர்களுக்கு என்ன இல்லை? பற்றி கொண்டிருக்க மனதில்லை. தேவனை அறியும் அறிவை அவளுக்கு பற்றி கொண்டிருக்க மனதெல்லாம் இருந்தபடினால ஒரு தரம் பார்க்கிறாரு, 2 தரம் பார்க்கிறாரு, 3ஆவது தரம் ஆண்டவர் என்ன பண்றாரு? கேடான சிந்தைக்கு. எப்படி என்னங்க? அப்படி வாங்க, வசந்த வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. மனதில்லாத இருந்தபடியால் தகாதவர்களை கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்துடுறாரு. அல்லேலூயா. அப்படியானால் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்ட உடனே என்ன நடக்குது? எத்தனை காரியம் வாசிக்க மனமன வாசிக்க பார்த்தா? அம்மா அம்மா பாருங்க, பிள்ளைங்க நல்ல கவனிங்க. அந்த லிஸ்ட் நீங்க எடுத்து வச்சுங்க. வாசிங்க. அநியாயத்தினாலும்
ஆ. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், ஆ. உணர்வில்லாதவர்களுமாய், ஆ. உடன்படிக்கைகளை மீட்டு ம். மீறுகிறவர்களுமாய், ஆ. சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், ஆ. இணங்காதவர்களுமாய், ஆ. இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். 23 பாவம். எத்தனை எத்தனை? நீங்க வீட்டுல போய் கன்னடம் படிக்கிற கன்னடத்துல படிங்க, இங்கிலீஷ்ல படிக்கிற இங்கிலீஷ்ல படிங்க, தமிழ்ல படிக்கிறவங்க தமிழ்ல படிங்க. அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு கொடுக்காம, ஆண்டவரை செய்யாம, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாம, ஆத்மாக்களை சம்பாதிக்காம, சரியான நேரத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிக்காம நான் ஏதோ போகுது தூரங்கள் வர முடியுது. பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ண, சீக்கிரமா வர வேணும், ஆண்டோட சமூகத்தில் ஓடி வந்து உட்காரணும். அப்ப அப்படி செய்கிற பொழுது கர்த்தர் என்ன பண்றாங்க, நம்மை பார்த்து சந்தோஷப்படுவாரு. ஆண்டோட சித்தத்தை செய்தாங்க. அப்ப இல்லான்னு கேட்டாங்க, 23 பாவங்களை செய்யும்படியாக யார் ஒப்பு கொடுக்கிறது? தேவனை ஒப்பு கொடுத்துறாரு. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது அடுத்து பாருங்க, அதுக்கு ஒரு தீர்மானம் இல்ல. கர்த்தர் செய்யலான காரியங்களும் தீர்வு வச்சிருக்காரு ஆண்டவர். ஆண்டவரே தீர்மானம் வச்சிருக்காரு. பாத்தீங்கம்மா, கேள பாத்தீங்க, நல்லா கவனிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று யார் தீர்மானித்திருக்கிறது? யார் தீர்மானித்திருக்கிறது? சொல்லாம கொரோனா வரும், நம்ம எதிர்பார்க்காம கொரோனா வரும், நம்ம நினைச்சு பார்க்காம கொரோனா வரும். அம்மா, தாயி, பாப்பா, புரியுதா? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர் மனதில்லாது இருந்தபடியால் தகாதவனை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அப்ப எத்தனை பாவம், 23 காரியங்கள் அங்கே வருகிறது. அந்த 23 காரியங்கள் வருகிற பொழுது அது மட்டுமல்ல, அவருக்கு ஆண்டவர் என்ன தீர்மானிச்சிருக்காரா? என்ன தீர்மானிச்சிருக்காருங்க? என்னங்க? மரணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேவனுடைய பிள்ளை உன்னையும் என்னையும் நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போக விரும்புறாரு. உன்னையும் என்னை, உங்களையும் என்னை என்ன பண்றாரு ஆண்டவரே? எங்க கொண்டு போக விரும்புறாரு? நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போக விரும்புறாரு. ஆனா நம்ம தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாம தேவன் இல்லை என்று மதிக்கிட்டவன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைய அவங்களை என்ன முடிவு என்ன? இப்படி 23 பாவங்களை செய்கிறவர்களுக்கு முடிவு என்ன? வாசிங்கம்மா, வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானிக்கிற என்ன தீர்ப்பு? ஆமென். கைதுகிறது சொல்லுமா, கர்த்தர் செய்கிற எந்த காரியமும் நீதியத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் எங்க ஒரு வசந்த மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பத்தாம் அதிகாரம் 32, 33 வாசிக்க பார்க்கலாம். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? மனுஷன் முன்பாக அறிக்கை பண்ண வேணும். மனுஷன் முன்பாக நான் யார் என்று காட்டணும். விழுந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் நம் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்று சொல்ல வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய அறிவை அவர் பற்றி கொண்டிருக்க மனதில்லாது இருந்தபடியால் கேடாட சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். இதுல ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். யோவானு 2 யோவான்ல 1:8 என்ன சொல்றாரு? ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். மறுபடியும் வச்சுங்க, நம்ம எழுதி வச்சுங்க ஐயா, எழுதி குறிப்பிடுத்துங்க. 2 யோவான் 1:8.
நம்முடைய செய்கைகளின் அப்படி என்ன ரட்சிக்கப்பட்டு ஞானம் செலுத்துறோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம்னா நம்ம செய்ய பரிசுத்தமான காரியங்கள் செய்கைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது. இழந்து போகாமல் எச்சரிக்கையா இருக்க வேணும். அல்லேலூயா. நம்ம அது இழந்து போயிட்டான்னு கேட்ட முடிஞ்சு போயிட்டா அவ்வளவுதான். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை ஏமாத்திடுவான். அவன் காத்துட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு நம்ம எங்கேயாவது தூக்கி போட்டு பள்ளத்துல போட்டு போயிடுவான். ஏன்னு கேட்ட தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் சொல்லுகிறான். அப்ப அவனுடைய காரியங்கள்ல அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவன் உள்ளத கபடி இருக்கிறவன் ஒதுங்கி போவான். அப்படியே இது பண்ண ஒரு யாராவது சகோதரி மாருங்க, ஒரு அம்மா மாருங்க, அவங்க நல்லா இருக்கிறவங்க ஒரு நேரம் வருவாங்க, பேசுவாங்க, உங்களோட சிரிப்பாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லைங்களா? அப்படி நோய்க்கிட்டு அப்படியே பார்ப்பாங்க, ஒரு நேரம் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கபடி இருக்குன்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று ஒரு பசங்க பார்த்துக்கலாம். கடைசி நாள் என்ன நடக்கும்? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் அறிவாயாக எப்படி எனில் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தீபக்காரராயும் அப்ப கடைசி நாளில் வர்றதுடைய நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையை நம்ம இழந்து போகாம இருக்க வேணும். அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காரு. தேவனை அறிவு பற்றி கொண்டிருக்க மனதில்லா இருக்கிறபடியால் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் என்ன பண்ணிட்டாரு? ஏடான சந்தைக்கு கொடுத்துட்டாரு. 23 காரியம் நிறைவேற பொழுது அவர் என்ன பண்றாரா? மரணத்துக்கு நியமிச்சிட்டார். இது மட்டும் கூட பாருங்க, வாசிங்க, கீழே வாசிங்க. அது பாத்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 29-30. சரி. பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பணாசை உள்ளவர்களுமாய், அல்லேலூயா, துராக்கிரகம் பண்ணுகிறவர்களுமாய், அல்லேலூயா, இதெல்லாம் வந்துடும். ஆணுடைய சித்தம் செய்யாம ஆணுடைய கீழ்ப்படியாம இருக்கிற பொழுது துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய நெல்லாமலும் பரியாசக்காரும் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப நான் என்ன செய்ய வேணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் ஜனம் மனுஷன் அவன் நீர்க்கலோரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதுகிறால் இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் துன்மார்க்கரும் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதற போல இருப்பாங்க. நீதிமான் பனையம் போல செழிப்பான், கேதுரு மரத்தை போல வளருவான். அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் இதயத்திலே தேவன் என்று மதிக்கட்டவன் சொல்லுகிறான். எப்படி பிள்ளையர், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம் நீதிமன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்பட முடியாது. நம்ம சபை கூடி வருகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்து ஒரு அம்மா வாசிங்கம்மா. அப்பா ரோமர் வாசிக்க, ரோமர் முடிச்சிடலாம் சீக்கிரமா. இல்லம்மா, கீழே வாசிங்கம்மா, கீழே வாங்கம்மா. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து அறிந்திருந்தும் அவர்கள் தாங்களே செய்கிறது இல்லாமல் பாத்தீங்களா, இந்த அநியாயம் பண்றவங்க அக்கிரமம் பண்றவங்களோட என்ன சேர்றாங்க? ஜாதியோட ஜனத்தோட அக்கிரமம் பண்றாங்க பாருங்க, அவங்களோட போய் சேருவான். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க கண்ணனை பேசுவாங்க, வாயில அப்படி இப்படின்னுவாங்க.
ஒவ்வொரு செய்ய காட்டுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா துன்மார்க்கன் கர்த்தரிலே தேவனில் என்று மதியட்டம் சொல்றான். மதியட்டம் சொல்றேன் அவனுக்குள்ள என்ன வருகிறது? கர்த்தரை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கும் மனதில்ல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் பிள்ளை கட்டியா பிடிச்சிட்டு பாருங்க. இங்க உட்காந்துருக்கேன், என் கால் தான் உங்களுக்கு சரியில்லை, இவன் விட்டா பூச்சிருவேன், நான் பூச்சி ஓடி போயிடுவேன். எனக்கு சொல்ல தெரியுதா? ஆனா ஏன் சொல்லுங்க பாருங்களா? ஆண்டுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினால. ஹலோ ஹலோ இருக்கீங்களா? அப்ப ஆண்டுடைய சித்தத்தை நம்ம செய்யணும்னு கேட்டாக்க அவன் தன் முழுவதுமாக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுத்துடணும். அப்ப ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அவர் செய்வாரு. நான் வந்து நம்ம எனக்கு 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 என்ன என்ன சொல்லல, ஆண்டவர் தன் நம்பியே ஒப்பு கொடுத்துருவார். இது ஒரு பத்திரம் பார்த்தீங்களா? உபாகமம் 16ஆம் அதிகாரம். ரோமருக்கு வர்றேன். உபாகமம் 16 17 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல வெறும் கையோட வராம நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை இது பண்ணுங்க, ஒரு ஆத்மாவை கொண்டு வா. காணிக்கு தசம் கொடுக்குற விருப்பம் கலந்து இருக்கட்டும், அதெல்லாம் ஆண்டவர் விரும்புறது. அவன் வெறுங்கையோட வர ஒரு சகோதரன் ஒரு சகோதரிய பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, தற்கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. வாழிப்பிட நீட் தேர்வில் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். இப்போ எக்ஸாம் எழுதிட்டு நாம சரியா எழுதல, என்ன வரப்போது தெரியல. அவங்க அப்பா அம்மாவை திட்டுறாங்க, என்னடி பண்ண, என்னடா பண்ண, எப்படா எழுதுனா என்னன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை மாட்டுறாங்க. அப்படி இது பண்றாங்க. ஐடிக்கு போகணும், ஐடியில் போகணும்னாக்க 50,000 75,000 வருது, நீ ஐடி படிச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு பையனை திட்டுறான், பொம்மனை பொன்பளையை திட்டுறான். அப்படி திட்டுறபடினால அந்த பிள்ளைங்க எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க, தற்கொலைக்கு போறாங்க, தற்கொலையினுடைய ஆளுக்கு அறிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி ஏன் இருக்காங்க? அவங்களை கூப்பிட்டு பேச வேணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேணும், அவங்களுக்கு அன்பு காட்ட வேணும். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம என்ன பண்ண வேணும்? எப்பொழுதும் அன்புள்ளவங்களா இருக்க வேணும். அல்லேலூயா. அப்படி ரெண்டு எடுத்து ஏன் தெரியாதுல, ஏன் எப்போ இது பண்ணல, ஏன் உங்களுக்கு சோறு போடுறேன், துணி கொடுக்குறேன், ஃபீஸ் கட்டுறேன், எப்படி எல்லாம் செய்யலையா அப்படின்னு அந்த பொண்ணு பார்ப்பான், அந்த பையன் பார்ப்பான். கடைசியில் இங்கே இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பேசுறாங்க. எப்படியே போய் என்ன பண்ணிட்டேன், என்னோட எண்டுக்கு போயிட்டேனா, முடிவுக்கு போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. இப்போ யாருக்கு காரணம்? அப்பா அம்மா காரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஜோமன் இருக்காங்க. போயிட்டு அன்னைக்கு ரிசல்ட் அந்த பொண்ணு பாப்பாக்கு அவள் ரிசல்ட் பார்த்து இது பண்ணோன்னே என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறான், எப்போது போயிடுச்சு அப்படி. வெரி குட் ஃபெயில் ஆகிட்டா. அப்பா சொல்கிறேன் வெரி குட். அவங்க அப்பா சொல்கிறார் வெரி குட், பரவாயில்லம்மா வாமா வீட்டுக்கு வா. இல்லையா இந்த பிதாய்க்கு ரிசல்ட் பிதாயி போச்சு. ஓஹோ வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், வெரி குட். அப்படி புரியுதா? அப்போ பிள்ளைங்களை போட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்றது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வழியில நம்ம நடந்தோம்னா எல்லாம் ஒழுங்கா வரும். நம்ம நடக்கிற வழியை பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் போய் பண்ணுவாங்க. ஆம்பளை பொம்பளை அம்மாவும் நம்ம சரியா செய்தோம்னாக்க நம்மளோட பிள்ளைங்க சரியான நிலையில இருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய வழியில நம்ம ஜபிக்கிறோம்னா பிள்ளை ஜபிக்கும். நம்ம என்ன பண்ண வேத வாசிக்கிறோம்னா பிள்ளை வேத வாசிக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அதை நம்ம பிள்ளைங்க செய்வாங்க. ஆக தேவனுடைய பிள்ளைகளாக நாம சின்ன வயதுல இருந்தே பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க அது என்ன நடக்குது? நம்முடைய வழியை பின்பற்றி வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. துன்மார்க்க தேவன் இல்லை என்று துன்மார்க்கன் சொல்லுகிறான், முட்டாளி சொல்றான். அப்படியானா நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்க நாம வேதத்தை கற்றறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழியை பின்பற்ற மனதில்லாதபடினால கேடான சிந்தைக்கு ஒப்புட. கடைசி வச்சுக்கமா ரோமர் 1:31 நினைக்கிறேன். ஆச்சாச்சு சீக்கிரம் டைம் ஆகுது. கீழே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று யார் தீர்மானிச்சது?
அம்மா ஐயா, யார் தீர்மானிச்சது? துன்மார்க்கம் செய்கிறவன், எரிச்சலோடு இருக்கிறவன், பொறாமையோடு இருக்கிறவன், சண்டையில இருக்கிறவன், அது யாருக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, ஆம்பளை இருந்தாலும் சரி, அவங்க படிவம் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்காரா? என்ன வச்சிருக்காரு? அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இவங்க தீர்மானத்தை வச்சிருக்காங்க பாருங்க. அது அவங்களோட என்ன பண்றாங்களே, இவங்க மற்றவங்களும் சேர்றாங்க. மற்றவங்க சேர்ந்து என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. கை கொடுக்கிறபடினால அவரோட வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போய், கர்த்தருடைய ரட்சிப்பை இழந்து போய், அவங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாத நிலையில எல்லாவற்றையும் ஓட்டாண்டி ஆயிடுறாங்க. தேவனோட சமூகத்துல இல்ல, தேவ சமூகத்துக்கு ஓடுறாங்க, ஓடி 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 தேடுறாங்க. ஆனாலும் எங்க போனாலும் ஆண்டவர் தீர்மானத்தை முடியாது. கடைசியில் முடிவு என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. அது தேவ பிள்ளைகளாகி நாம ஆண்டு சமூகத்தில் ஒண்ணு செய்ய வேணும். கர்த்தருடைய சமூகத்தை நாம நாடி தேடி ஓட வேணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இப்ப தாவி சொல்றார், கர்த்தர் எக்காலம், கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்து அவர் துதி என்னுடைய வாயிலே இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டோட சமூகத்தில் வர்ற பொழுது அவர் துதிக்க 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 கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கி வரும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர்ற பொழுது என்ன நடக்குதுனாங்க, உலகத்துக்கு அத்தனை காரியங்களை நம்ம விட்டு ஓடி போயிடும். தேவ பிள்ளைகளாகி நாம நாடுகள் ஒரு பக்கத்தை பார்த்தீங்களா, முடிக்க போறேன். ஆதியாகமம் 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பார்வோன் சொல்றார் யோசேப்பை பார்த்து, அவன் என்ன பண்ணினான்? ஆண்டோட சமூகத்துல அவனுக்கு வந்ததான அந்த சொப்பனத்தை சொல்ல யாரால முடியல. ஆனா 7 மனுஷன் ஜெயில இருக்கிறான். வீட்டுக்கெல்லாம் அதிபதியா இருந்த அந்த பையனை விபச்சாரம் செய்யும்படி அழைத்து அவனுக்கு கெட்டவர் உண்டாக்கினவர் ஜெயில உண்டை போட்டிருக்காங்க. ஜெயில இருக்காங்க. அங்க பானபாத்திரக்காரன் சொப்பனம் காண்றான். அப்ப பானபாத்திரக்கிட்ட சொல்றான், உன்னோட சொப்பனம் இன்னும் ஒரு வாரத்தில் பலிக்கும், பலிச்சு நீ போனேன்னா என்ன கொஞ்சம் நினைச்சுக்கப்பான்னு சொல்றான். அவன் சொல்லிட்டு அவன் நன்மை வாங்கிட்ட மறுபடியும் அந்த வேலைக்கு போயிடுறான். அவன் போய் மறந்துடுறான், யோசேப்பை மறந்துடுறான். ஆனா ராஜா ஒரு சொப்பனம் காண்றான். இந்த ராஜா கண்ட சொப்பனத்தை யாராலும் விவரிக்க முடியல. அப்பதான் இந்த சமையல்காரனுக்கு, அந்த பானபத்திரக்காரனுக்கு புத்தி வருது. ராஜாவே, ஜெயில் ஒரு எபிரேய பையன் இருக்கான், ஒரு சின்ன பையன். அவன் இந்த சொப்பனத்தை எனக்கு சொன்னான். நான் அதனால மறுபடியும் இங்க வந்தேன். அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு வந்த ராஜன் அவனை கூப்பிட்டு வாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப வாசிக்குமா, வாசிக்க. அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல. அல்லேலூயா. நீ அபிஷேகம் ஆண்டுடைய சித்தத்தை செய்து ஆண்டுடைய வழியில நடந்து உலக பிரகாரமான எரிச்சல், கோபம், பொறாமை, ஜாலசி இதுல எல்லாம் வச்சுக்கிட்டு அங்க போய் இங்க போய் அங்க போய் சாடி சொல்லி இங்க சொல்லி அந்த சொல்ல இல்லாம ஆண்டோட சித்தத்தை அண்ணன் தூக்கி போட்டான். அண்ணன் குழியில தூக்கி போட்டான். அங்க பேசாம இருக்கிறான். இங்க போத்திபார் வீட்டுல இது சொல்றாங்க, அங்க எதிர்ப்பு சொல்லல. ஜெயிலுக்கு போடுறாங்க. ஜெயிலு போன இவன் நடக்கைய பார்த்து ஜெயிலுக்காரர் பொறுப்பு கொடுக்குறான். இப்படிப்பட்ட நிலையில எங்க போனாலும் யோசேப்பு நல்ல பேர் எடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல பேர் எடுத்து கொண்டு வந்தானே யோசேப்ப. அங்க சொல்றான் பானபத்திரக்காரன், அந்த எபிரேய வாலிபன் இப்படி எல்லாம் சொன்னான். ஆமா அப்படியா, அவன் அழைப்பே அப்படின்னு அவனை அதுக்கு மேல வசனம் வாசிக்குமா, அதுக்கு மேல வசனம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல. அதுக்கு அவன் என்ன பண்றாங்க, ஜெயில இருந்து வர்றபோது சவரம் பண்ணி துணியெல்லாம் மாட்டி அப்படியே அழகா கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தாக்க 30 வயதுள்ள வாலிபனாக இருக்கிறான். கையுறமா இயேசு எத்தனாவது வயசுல ஞானம் எடுத்தாரு? எத்தனாவது வயசுல? 30வது வயசுல ஞானம் எடுத்தாரு. இப்ப யோசேப்பு எத்தனாவது வயசுல போறாரு? ராஜா கொட்டாரத்துல ராஜ அரண்மனைக்கு எத்தனை வயசுல போறாரு? 30வது வயசுல. கையுறமா
உபத்திரத்தின் மத்தியில் கலக்கப சம்பலபதரமனமன உபத்திரத்தின் மத்தியில் இருந்துதான், ஜெயில இருந்துதான் சகோதரன் வாலிபனை கர்த்தர் உயர்த்துறாரு. அப்பதான் சொல்றாரு, நம்ம பார்த்து மற்றவங்க சொல்ல வேணும், இந்த மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன் சொல்லுமே வேண்டாமா, சொல்லுமா வேண்டாமா? நம்முடைய சாட்சி எல்லா இடங்களும் இருக்க வேணும். ஐயோ அந்த அம்மாவா, ஐயோ ஒரு மாதிரிங்க, ஐயோ அந்த பையனா ஒரு மாதிரிங்க, அப்படியா அப்படியா உங்க சபையா அப்படிங்களா, நல்ல பையங்க, நல்ல சகோதரிங்க, நல்லவங்க, அந்த அம்மா நல்லவங்க, ஜெபிச்சா எங்களுக்கே பயமாயிடும், அவ்வளவு பள்ளமையா ஜெபிக்கிறாங்க. அப்ப அப்படி அந்த பள்ளம் இருக்கு பாருங்க. அது சொல்ற யோசனை சொல்ற பொழுது ராஜா சொல்றான், வேற யாரும் இல்ல, ராஜா சொல்ற என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? எங்க இருந்தவன்? ஜெயில இருந்த யோசேப்பு இப்ப அரண்மனை அதிபதி ஆயிட்டாங்க. ஒரு சொல்லுவாங்க, எப்ப தூக்கம் வரும் தெரியாது, நம்மள எப்ப உயர்த்தவன்னு தெரியாது, சொல்லுவாங்க, எப்ப நம்ம தூக்கம் வரும் தெரியாது, எப்ப உயர்த்தவன் தெரியாது. ஆனா நீ நடக்கிற நடக்கை வச்சுதான் கத்து வைத்துவாரு. சொல்லுமா, சொல்லுங்களேன். ஆண்டவர் தூக்கம் எப்ப தெரியாது, எப்ப உயர்த்தவன் தெரியாது. ஆனா நம்ம ஆண்டோட சித்தத்தை செய்துட்டே இருக்கணும், ஆண்டை வழியில நடந்துட்டே இருக்க வேணும், சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்க வேணும், வேத்த வாத்தியம் இருக்க வேணும். வேலைக்கு போங்க, வேலையை செய்யுங்க, வேலையை முடிங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து கத்தப்படி சொல்லுங்க, அம்மா பிள்ளைய உட்கார வச்சு பாட்டு பாடி ஜோம் பண்ணுங்க, ஜோமன பிள்ளைக்கும் நல்ல வழி வரும், நமக்கும் நல்ல வழி வரும். ஆண்டவனை பார்த்து சொல்லுவாரு, இந்த மனுஷனை போல வேற யாரும் இல்லை. சொல்லுமா, ராஜா சொல்றாரு, நீங்க அதிபதியா இருப்ப, இந்த அரண்மனையில் அதிபதியா இருப்பேன்னு சொல்றாரு. அப்படியானால் நம்ம ஆண்டு என்ன பண்ணிருக்காரு? கை வேலை இல்லாத அரண்மனைய கத்தனவங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. கைக்குள்ள சொல்லி பார்க்கலாம். தேவன் நம்ம எடுத்துட்டு போக போறாரு. ஆகி தேவன் பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் ஆயத்தமாக வேணும். எல்லாம் எழுப்பி நிற்போமா? எல்லாம் எழுப்பி நிற்போம். எல்லாம் எழுப்பி ஆண்டு கையை உயர்த்துவோம், கையெழுத்துவோம். தேவசம் எல்லாரும் கை வைத்து கையெழுத்துங்கம்மா, அம்மா கையெழுத்துங்கம்மா, எடுத்துருக்குமா, தூக்கி விடுவா. யாரோ வந்து தூக்கி கொடுங்க, யாரோ எழுந்திட்டு முடியல தூக்கி கொடுங்க, கிரைண்ட் வச்சு தூக்கிடுவான். ஐயோ கை தூக்கு, கை தூக்கு, எல்லாம் கை தூக்கு பார்க்கலாம். எல்லாருமாங்க தேவாவை பற்றி இந்த மனுஷனை போல யாருமே இல்லை. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் இருக்கிறார் என்று ஞானவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவாவியை பெற்ற இந்த மனிதனை போல யாரும் இல்லை என்று ராஜா சொல்ல, பார்வன் சொல்றாங்கன்னா நம்மளை பார்த்து இந்த உலகம் சொல்லவே வேண்டாமா, பக்கத்து விடுக்கிற சொல்லவே வேண்டாமா, வேலை செய்யறது சொல்லவே வேண்டாமா, சபை சொல்லணுமே வேண்டாமா. முக்கியமா சபை தான் நம்ம சாட்சி, நம்ம சபையில சாட்சி. முதலாவது நீங்க பரிசுத்தாவை பெற்ற உடனே எங்க இருப்பீங்க? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் நீங்க உலகம் முழுவதுமா நீ சாட்சியா இருப்பீங்க. முதல் சாட்சி எங்க? சபையில. ஐயோ தம்மா, அந்த பொண்ணு வருது, கூட்டுது, பெருக்குது, கழுவுது, அந்த தம்பி வர்றாரு, எல்லாம் ஒற்றை அடிக்கிறாரு, எல்லாம் நம்ம பண்றாரு, அவர் சும்மா இருக்கிறது இல்லைங்க, தட்டுக்குள்ள வந்து அப்ப பார்த்து நம்ம பார்த்து ஆலயத்துல நம்ம வேலை செய்கிற பொழுது ஆலயத்துல இருந்து கட்டணம் உயர்த்துறாரு. கைத்துக்குள்ள சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க செய்கிற வேலை நிமித்தமா நமக்கு ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் எப்பொழுது வரும்? கர்த்தருடைய வேலை செய்கிறவரை பார்த்து கர்த்தருக்கு ப்ரமோஷன் கொடுப்பாரு. இதுல ஆண்டவர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம், கர்த்தர் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாத இருந்தபடியால் கேடான சொல்லி கர்த்தர் நிரப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எந்த வழியில போயிட்டு இருக்கீங்க? அம்மா எந்த வழியில் போட்டிருக்கீங்க? பாப்பா எந்த வழியில் போட்டிருக்கீங்க? கர்த்தரை அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேணும். அப்படி பெற்றுக்கொள்ளணுமானால் கர்த்தர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருந்து கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. கைகள் எல்லாம் கரண்டு உயர்த்தி கல்லாம் கொண்டு ஒப்புவித்தேன் ஐயனே, முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளும். என்னை நடத்த வல்லவர், என்னை பாதுகாக்க வல்லவர், என்னை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நான் கீழே இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கவலைப்படாது.
கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி, கர்த்தர் உயர்த்துவார். ஜெயிலில் இருந்தவன், அண்டமாரன் சகோதரமான குழியில் போடப்பட்டவன் யோசேப்பு இப்பொழுது எங்க இருக்கிறாரு? ஜெயில இருந்து நேரம் 6 மணிக்கு போயிருக்காரு. நீ உண்மையாகவே வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவசமத்தில் உண்மையுத்தமாக நடப்பாயானால் உன்னை கர்த்தர் அரண்மனையிலே வைப்பார். புலிகளை எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைப்பார் என்று சொல்லி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த ஆசையா இருக்கிறாரு. நம்ம தான் தடையா இருக்கிறோம். அல்லேலூயா. அது நம்ம ஆண்டு நம்ம உயர்த்தக்கூடிய கை வைத்து சோதனை சொல்லுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமுள்ள சோதனை எடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது ஆனந்த வேலைக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞானமன்ற ஆண்டவரே, அப்பா நட்சத்திரம் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனை முக்கியமாற்றுகிறேன் என்று சொல்லப்படுகிறபடினால நாங்கள் ஆனந்த ஞானேந்திரியம் உள்ளவர்களாக இருந்து தேவனை எங்களுக்கு நடத்துகிறார் என்று சொல்வதால் அறிக்கை பண்ணும்படியாக ஞானம் கிருபை தந்திரக்கூடிய ஒப்புடுகிறோம். உங்கள் வருடங்களை நடத்தும் நாமத்தை மயக்குந்தோம். படித்த வேதவசனம், கேட்ட வேதவசனம் எங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படும். கர்த்தாவின் உதவி செய்தபடியாய் ஒப்படைக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வராத பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வருகிற ஆண்டின் ஆட்சியிலிருந்து திருவந்திருக்கிறபடினால எல்லாரும் ஆச்சத்தோடு வரும்படியாக கர்த்தாவின் கிருபை முடியாத செய்யப்படுகிறோம். சபை நன்மையை வழிநடத்தும், நாமத்தை கிருபையில வழிநடத்தும். இந்த வார்த்தை எல்லா ஜபங்களுக்காக ஆண்டு நமக்கு கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, ஒன்றாவது ஜபத்தில் ஜபிக்கிறோம். ஆண்டு வல்லமையும் கிருபையும் தயவும் இவரை பாதுகாக்கும்படியாக ஒப்படுகிறோம். ஆண்டு பிள்ளைகள் ஆண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தரணும். ஆண்டு வீடுகளுக்கு தரணும். ஆண்டு வருமானம் இல்லாமல் திருப்பி கஷ்டப்படுறாங்க. ஐயா, உங்களுக்கு எல்லாம் வழி திறக்க முடியாது, உதவி செய்ய ஒப்படுகிறோம். ஐயா, கொரோனா வரும்போது சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் பாகுபடியாக ஆண்டு சபிக்கிறோம். ஐயா, வல்லமைக்கு போட்டு ஆண்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், படிக்க போகணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஐயா, எல்லாவற்றுக்கு மேல தேவ கிருபை பிள்ளைகள் பாதுகாக்கக்கூடிய ஒப்படுகிறோம். ஆசீர்வதிக்கிறோம், காத்துக்குள்ள கிருபை செய்யும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கண்டுவிடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ காரியங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு வரவரையிலோ நம்மோடு இருப்பதாக.